டேய் சொன்னா கேளு, ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒழுங்கா ஓடி போயிரு. போன வாரம் தானே எனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே வேற ஒருத்தர் கூட்டி போயிட்டானே. அந்த ரமேஷ் பையன் தானே கூட்டிட்டு ஓடி இருப்பான். இப்போ போன கூட பிடிச்சி போடலாம்னே, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றி கொடுக்கணே. டேய் இது பொம்பளை பிள்ளை விவகாரம்டா, இதுக்கெல்லாம் நான் வர முடியாதா? சும்மாவே பொம்பளை பிள்ளைக்கு நமக்கு ஆகாது, இதில் இந்த பிரச்சனை வரையா? சொன்னா கேளு, போயிடாமா. அண்ணே என் பொண்டாட்டி நான் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேனே, அவள் இல்லாமல் என்னால் ஒரு வேலையும் பண்ண முடியாதுண்ணே. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. நீங்கள் தானே என் பொண்டாட்டியை காப்பாற்றி கொடுக்கணும், ப்ளீஸ்ண்ணே. டேய் சொன்னா அண்ணே எனக்கு எல்லாமே என் பொண்டாட்டி பாக்கியலட்சுமி தானே, அவள் இல்லாமல் என் ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்குண்ணே. நீங்கள் தானே எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும். அண்ணே ரமேஷை 2 தட்டு தட்டி என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணே, அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வர முடியாதா போட. அண்ணே காலையில் காஃபி போடுறதுலேருந்து சாயந்தரம் சைடிஸ் ரெடி பண்ணுறது வரைக்கும் நைட்டு காலமுக்கிறது போக்கு நான் அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலண்ணே. என் பாக்கியலட்சுமி எனக்கு கிடைச்ச பாக்கியம்னே. என் பத்திரமாத்து தங்கத்தை அந்த பஞ்ச பரதேசி கூட்டிகிட்டு போயிட்டானே. எனக்கு இந்த பாக்கியலட்சுமி வேணும்னே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, நீங்கள் தானே கூப்பிட்டு வரணும். அண்ணே எனக்கு வேணும்னே. அண்ணே எனக்கு பாக்கியலட்சுமி வேணும்னே, எப்படியா சேர்த்து வைக்கிறேன். அண்ணே சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி டேய் அறிவு இருக்காடா, அதுக்காக கழுத்து எடுத்துட்டு போவியா? ஏண்டா என் வெண்ணமனே? டேய் நான் அங்கே வருவேன், ஆனால் அவன் பொட்டாட்டி தூக்கு அதை பேசு அப்படின்னு என்னை சொல்லக்கூடாது, புரியுதா? நம்ம பையில வருவாங்க, அவங்கள வச்சு அவன் பொண்டாட்டி எதாக இருந்தாலும் பேசிக்க. அதை விட்டுவிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ண வெண்ணமண்ணே தொலைச்சு. அண்ணே எனக்கு அது போதும்ண்ணே, நீ அங்கே வந்துருந்தாலே எனக்கு அது போதும்ண்ணே. என் பாக்கியலட்சுமி எனக்கு கிடச்சிரும்ண்ணே. ஆனால் அந்த ரமேஷ் கவலைப்படா கலர்முத்து, உன் பொண்டாட்டி உனக்கு தான். என்னடா வாங்கடா போய் தூக்கிட்டு வந்துடும்டா, வாங்கடா. டேய் யார் தெரியுமா, நீ கவலைப்படாத, அப்புறம் சம்பவத்தை போறோம் தூக்குறோம். இந்த மாதிரி எத்தனை பஞ்சாயத்தை நாங்கள் பார்த்துருப்போம். அண்ணன் முத்துப்பாண்டியன் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அண்ணே அண்ணே வண்டிட்டு பாருங்க அந்த புறானே என் பொண்டாட்டி பாக்கியலட்சுமி அவன் அந்த புறானே. அண்ணே ஓடுறே வாங்கண்ணே, இறங்குண்ணே, வண்டிட்டு பாருங்க. அண்ணே சீக்கிரம் இறங்குடா. ஏய் மாப்பிள இறங்குடா கீழே வேகமா இறங்குடா, சீக்கிரம் வாங்கடா, வேகமா வாங்கடா. ஐயோ அந்த பொண்டாட்டி கூட்டி போறானே. அண்ணே வாங்கண்ணே, வாங்கடா வேகமா வாங்கடா. அவளை நீ பிடிக்கணுமா, வாங்கடா. நாங்க இருக்கோம்டா, வரா. இங்க வர மாட்டேனா உனைய. டேய் பாக்கியலட்சுமி, அடியே பாக்கியலட்சுமி நில்றி அடியே. டேய் எங்களே ஏமாத்த பாக்குறியா? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, போனவங்கள ஆளக்கானா? எங்கே போனாங்க அவங்க? ஐயோ அம்மா, ஐயோ என்ன அண்ணே என்னை காப்பாத்துங்க. என்னடாச்சு உனக்கு? என்னை காப்பாத்துங்க. ஐயோ அம்மா அண்ணே அடி யாரா உன்னை அடிச்சா? அண்ணே காப்பாத்துங்க. என்னடா சொல்ற நீ? டேய் ஐயோ யாரா உன்னை இப்படி அடிச்சா? எங்கடா பசங்களா? காப்பாத்துங்க. டேய்
டேய் விடுறி ஆ ஏய் டேய் 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 ஓடா டேய் அண்ணே அடிக்கிறானே அவன் எல்லாத்தையும் அடிக்கிறானே அண்ணே 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 அடிக்கிறானே ஏய் ஏய் நீ என்ன பெரிய சண்டியரோ? அதெல்லாம் ஓ ஏரியால வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிக்க இத்தனை ஆம்பளைங்களை கூட்டு வந்திருக்க. இவங்க எல்லாம் ஆம்பளைங்களா? பூரா சாம்பல். ஏய், மரியாதை. ஏய் தி, பேசிட்டு இருக்கேன்ல, மூடுறா. எவனாவது ஆய் ஓய்னு சுண்டுனீங்க சுளுக்கெடுத்துருவேன். என்ன ரொம்ப துள்ளுற? அடுத்த பொண்ணாட்டி கூட்டிட்டு ஓடி வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவன் என்ன ஓம் பொண்டாட்டியை இழுத்துட்டு வந்தேன், அவன் பொண்டாட்டி தானே இழுத்துட்டு வந்தேன். என்னமோ நீ ஓவரா துள்ளுற. அதுக்காக அவன் அடுத்த முன்னாடி கூட்டிட்டு ஓடி வந்துருவேன், அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? வாடா இவன் முன்னாடி இழுத்துட்டு போடான்னு சொல்லி நீ வழி அனுப்பிக்க சொல்றியா? இந்தாரு, நான் ஒன்னும் கூட்டியும் கொடுக்கல காட்டியும் கொடுக்கல. பாக்கியலட்சுமி ரமேஷும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய குரங்கு கையில பூமலையை கொடுத்த மாதிரி இந்த இத்து போனவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் டெய்லி குடிச்சிட்டு வந்து அவனோட படுத்தியா இவனோட படுத்தியான்னு அந்த பிள்ளைய டெய்லி சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ அந்த பிள்ளை எப்படி அவன் கூட வாழும்? அந்த பிள்ளையோட உடம்பு மட்டும் தான் அங்க இருந்துச்சு, அவ மனசெல்லாம் இங்கதான் இருக்கு. அவ மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போறா. மன்னிச்சு விடாட்டியும் மல்லு கட்ட வராதீங்க. சரி, நீ அவளை காப்பாத்தி அவனோட சேர்த்து வைக்கிறனே வச்சுக்கோமே. நாளைக்கே அவனோட வாழ பிடிக்காம அவ தூக்குல தொங்கிட்டா நீ பொறுப்பேத்துப்பியா? இல்ல இதோ நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் பொறுப்பேத்துப்பாங்களா? அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போறா. எவனாவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, ஒரு பையன் இங்க இருந்து உசுரோட போக முடியாது. ஏல பாக்கியலட்சுமி, நீ போல, எவன் என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிறேன். ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிக்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இனிமே சண்டை போடுறதா இருந்தா ஆம்பளைங்களை கூட்டிட்டு வா, இந்த மாதிரி பொம்பளைங்களை கூட்டிட்டு வராத. ஏன்னா நான் பொம்பளை இல்ல. மூஞ்சி முகரையும் பாரு, வந்துட்டாங்க. என்னையும் பாரு இதையும் பாருங்க.